இந்த வடிவேல் கேட்டப்ப என்னையா எனக்கு ஒண்ணும் புரியலையா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. இப்ப விஜய்க்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஈழத்து தமிழர்களை பற்றி பேசாதனாலேயே அவர் ஈழத்து தலைவனாகி விட்டார் அப்படின்னு போடுறான். இது என்னடா எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடுவது வழக்கம். அப்ப ஈழத்து மக்கள்ல வெகுண்டளந்து நீ மே 18 கூட அங்க வெகு விமர்சையா கொண்டாடுறான். அப்ப அந்த மக்களுக்காக உரிமையை பெற்றுக் கொடுக்கதாவது, அதாவது தனி ஈழம் அமைனாலும் இன்னைக்கு பாதுகாப்பா ஒரு ஜோர்ல இருக்கிறான். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இலங்கை மக்களோடு நான் உறவாடுறதுனால அவன் ஒரு ஜோர்ல இருக்கான். இனிமேல் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது. ஆனா எல்லை பகுதி மீறி வீடுகள் அமைக்கப்படுது. அதையும் கண்டிச்சு போராடி இருக்கிறான் அங்க ஒருத்தன். நாம இங்க இருந்து குரல் கொடுக்கலன்னா அதையும் அவன் நிறைவேற்றுவான். புரியுதா உங்களுக்கு? ஈழத்துல சிங்கள குடியிருப்பு